அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் கழிப்பிடத்திற்கு சென்றால் அவர் தமது வலக்கரத்தால் ஆணுறுப்பை தொட வேண்டாம், மேலும் வலது கரத்தை கொண்டு தூய்மை செய்யவும் வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 153. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கழிப்பிடத்திற்கு சென்றால் வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வலது கரத்தால் ஆணுறுப்பை தொடக்கூடாது என்பது பலருக்கும் புதிய தகவலாக இருக்கலாம். ஏன் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு தடையை விதித்திருக்கிறது என்று பலருக்கும் கேள்வி எழும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு செயலுக்கு தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு தடையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அதில் பல நன்மைகள் ஒளிந்திருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் எதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை காரணத்தோடு சேர்த்து அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கு காரணம் சொல்லப்படவில்லையோ அதற்கு நாம ஒரு காரணத்தை கற்பனை செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் இதை நமக்கு சொல்லுகிறான், நாம் அதை அப்படியே நம்ப வேண்டும் என்ற மனோநிலைக்கு வந்துவிட வேண்டும். அன்பானவர்களே, மார்க்கம் தடை செய்த காரியங்களை விட்டு விலகி மார்க்கம் அனுமதித்த காரியங்களை செய்யும் பொழுது அதில் நாம் இம்மையிலும் மறுமையிலும் பல பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.